எல்லாருக்கும் உடன்படும். ஐயா ஜீவமணி அவர்கள், அப்புறம் ஐயா சரவணன் அவர்கள், எல்லாரும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு மைய கருத்தை ஒட்டி பல்வேறு விதமான கோணங்கள்ல அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து நமக்கு புரிதலை வந்து இன்னும் இன்னும் மிக மிக எளிமையாக மாற்றியது. அதனால ஐயா ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே நமக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் என்பதையும் தாண்டி ஒரு முக்கியமான கருத்தா நான் ஒன்று நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிளாஸ் வந்துட்டோம், நாம வந்து நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டது, நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டது என்பதை விட நம்முடைய அடுத்த ஜெனரேஷன், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவுகள், அவங்களுக்கு எல்லாமே இங்க நம்ம பெற்ற கருத்துக்கள்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய அசட்டு, அது ஒரு மிகப்பெரிய சொத்து. அப்படி நான் வந்து இதை பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் 20 வயசு வரைக்கும் ஒரு ஆணையோ பெண்ணையோ நல்ல ஒரு உடல் நலத்துடனும் மன வளத்துடனும் வளர்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம், ஒரு அதிசயமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய என்வரான்மெண்டல்ன்றது வந்து வேற விதமாக போயிட்டு இருக்கு. அதை பற்றி கூட நான் சமீபத்தில் சரவண சார் கிட்ட கூட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது போல ஒரு சூழ்நிலை வந்து இங்கே உருவாக்கப்பட்டிருக்குது. ரியலி ஐ வெரி ஹாப்பி. நல்ல ஒரு நட்பு வட்டாரங்கள் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஆன்லைனில் வந்து நம்ம எவ்வளோதான் பார்த்தாலும் கூட ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம், அவ்வளோதான். மறுபடியும் வேற ஒரு ஒர்க்குக்கு போயிடுவோம், மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம், வேற ஒரு ஒர்க்குக்கு போயிடுவோம். ஆனால் 3 நாள் எவ்வளோ ஒர்க்கு ஷெட்யூல்டு எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு 3 நாள் ஒரே நாளில் ஒரே இடத்துல நான் இருக்கேன்னா எனக்கே ரொம்ப அதிசயமா இருக்கு என்னை பற்றி. ஏன்னா எப்படி நான் 3 நாள் ஒரே இடத்துல இருக்கிறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் பிஸியாகவே இருந்துட்டு இருப்பேன். ஆனால் இங்கே 3 நாள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான் தெரியுது எவ்வளோ விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதலை இந்த 3 நாள் வந்து எனக்கு ஏற்படுத்தி இருக்கு. நல்ல ஒரு நட்பு வட்டாரங்கள் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இந்த ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப நல்லதாகவும் நான் நினைக்கிறேன். குறிப்பாக வனஜா மேடம் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு முறையும் வாட்ஸ்அப்புக்கான வந்து நான் 1000 என்கொயரி பண்ணுவேன், பண்ணாலும் கூட பொறுமையாக அழகாக தெளிவாக சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிரிச்ச முகத்தோட எல்லாத்தையும் சொல்லக்கூடிய விதம் ரியலி வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் மேடம். இந்த இடத்தை வந்து நமக்கு வழங்கிய அந்த உரிமையாளருக்கும் சாப்பாடு நிறைய பேர் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போன வச்சுக்க நம்முடைய உடலுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், புளி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், எண்ணெய் கம்மியாக இருக்கும், இது போலலாம் இருக்கும் பாருங்க. இது போல ஒரு மெடிசன் ஆக்டிவிட்டிஸில் அந்த சாப்பாடு நல்லா சாப்பிடணும், கொஞ்சம் இல்லை ரொம்ப ரொம்ப நல்லா